ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ரோட் சைட் காளான். அதுக்கு என்னென்ன பண்ணால் நல்லா ஃபைனாக சாப் பண்ண கேபேஜ், அடுத்தது அதே அளவுக்கு காளான், அடுத்தது மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு. இதை போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். வாட்டர் எதுவும் ஊற்றாதீங்க, அதே தண்ணி வந்து விடும். நம்ம கலந்து வச்ச மசாலாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து போட்டுடணும். அப்போ தான் பிரிக்கும்போது ஈஸியாக பிரிக்கலாம். நான் வந்து மசாலா போட்டுட்டேன். நம்ம கலந்து வச்ச மசாலாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம ஆயிலில் பொரித்து இதோ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக போடும்போது மசாலாஸில் நம்ம உடைக்க தேவையில்லை, அப்படியே போட்டுடலாம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி ஆயிலில் பொரித்து எடுத்தோடனே அடுத்தது வடைச்சட்டியில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம இந்த மாதிரி எல்லா பால்ஸும் பொரிச்சு எடுத்தோடனே இதுக்கு நம்ம ஒரு சாஸ் இது பண்ணோம். அதுக்கு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சோடனே அதில் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் போடணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. அடுத்தது தக்காளி நல்லா ஃபைனாக அரைச்ச பேஸ்ட்டு அதை வந்து ஊற்றுங்க. அதை போட்டு நல்லா வணக்குங்க. கரம் மசாலா தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாசனை வந்து போகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கணும். கொஞ்சமாக சோயா சாஸ் ஊற்றுங்க. அடுத்தது கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன், அதை வந்து ஊற்றணும். அதை வந்து நல்லா ஒரு கிரேவி மாதிரி சாஸ் மாதிரி நல்லா கலக்கணும். தக்காளி சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமாக சுகர் போட்டுக்கோங்க. ஒரு கலக்கி நம்ம பொடிச்சு வச்ச மசாலாவை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே விட்டிங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிடும். அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஃபுல்லாக ஒன்றா வதங்கிடுச்சு. மேலே கொத்தமல்லி தழை போட்டு ஒரு பரட்டி எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு மேலே ஃபைனாக சாப் பண்ண ஆனியன், மேலே கொரியண்டர் லீஃப் வச்சு கூட ஒரு லெமன் வச்சு சாப்பிடலாம்.